السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. قال نبينا صلى الله عليه وسلم عن عائشة رضي الله عنها قالت كان خلقه القرآن. صدق الله العلي العليم. பேரும் புகழ்ச்சியும் ஏக இறைவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உண்டாகட்டுமாக. மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை அடிபிரளாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களின் மீதும் என்னின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதம் வந்தாலே போதும் நம்முடைய உம்மத்துகளிலிருந்து பல குழப்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழகமெங்கும் ஏன் உலகமெங்கும் கேட்கின்ற ஒரே கேள்வி, இந்த மீலாது நிகழ்ச்சி ஏன் நடைபெறுகிறது, இந்த மீலாது விழா எதற்காக வைக்கிறார்கள் என்பதை பற்றி அதிகமாக நம் சமூக வலைதளங்களிலும் காதுபட கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்முடைய உள்ளத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையாம் அருள்மறையில் கூறியிருக்கின்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை உங்களுடைய உம்மத்திற்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறியிருக்கின்றான். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை தான் நம்முடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை போல் நீ வாழு என்றா சொல்கிறோம்? இல்லை அன்பான சகோதரர்களே, அண்டை வீட்டாரையும் தன் கூட படிக்கக்கூடிய பசங்களையும் பார்த்து அவர்களை போன்று நீ மார்க் எடுக்க வேண்டும், அவர்களை போன்று நீ ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறியது போன்று
நம்முடைய வாழ்க்கையினுடைய முழு கவனமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் கேட்கப்பட்டது. சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்டார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதியிருக்கிறீர்களா, நீங்கள் குர்ஆனை ஓதியிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு சஹாபாக்கள் எல்லாம் ஆம் என்று கூறினார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்தது என்று சொன்னார்கள். ஒரு சிறிய உதாரணம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நாம் இந்த உலக படிப்பில் படித்துக்கொண்டு எந்த விதமான படிப்பாக இருந்தாலும் சரி, டாக்டர், இன்ஜினியர் எதற்காக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வைத்திருக்கிறோம். 5 ஆண்டோ 3 ஆண்டோ அது போன்ற ஆண்டுகள் நாம் வைத்து படித்து கொண்டிருக்கிறோம். அதற்கேற்ற சிலபஸ் புத்தகங்களை நம்மளுக்கு தருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு கைடு என்னவென்று சொன்னால் குர்ஆன் வரையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குர்ஆனை எடுத்து நமக்கு சொல்லித் தருவதற்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றான். அந்த புத்தகங்கள் இன்ஜினியராகவோ டாக்டரோ ஆகுவதற்கு அந்த புத்தகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த புத்தகத்தை படிப்பதற்கு நமக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கப்படுகின்றது. அதை படித்து நாம் அதன்படி அமல் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றுவதற்கான குர்ஆனை ஓதுவதற்கு நமக்கு நேரம் இல்லாத காரணத்தினால்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நபி அவர்களை பற்றி, அல்லாஹ் ரசூலை பற்றி விலக்கி பேசி அதை கேட்டு நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். அதை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற மீலாது நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இல்மனுடைய கடல் என்று அழைக்கக்கூடிய இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு கண்ணாடியை போன்றது என்று சொன்னார்கள். அங்கே இருந்த மாணவர்களுக்கு யாரும் புரியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை கண்ணாடியை போன்றதுனா என்ன என்று கேட்டபோது புரியவில்லை. அதற்கு சொன்னார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை கண்ணாடியை போன்றது. அந்த கண்ணாடியில் நீங்கள் யார் வேண்டுமென்றாலும் அந்த கண்ணாடியை பார்த்து நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். நீங்கள் ஒரு குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஊர் தலைவராக இருந்தாலும் சரி, இல்லை நாட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் இல்லாதது எதுவுமே இல்லை. ஏனென்று சொன்னால் வாழ்க்கை முழுமையாக இப்படி தான் வாழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடத்துக்கு முன்னாலே நமக்கு கற்றுத்தந்து விட்டார்கள். அதை நாம் முழுமையாக அதை அடிப்படை கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி, நாமும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை என்ற கண்ணாடியை பார்த்து நாம் இனி வரக்கூடிய காலகத்திலும் சரி, நம்முடைய சமுதாயத்தையும் சரி, அதை பார்த்து அதை கேட்டு தெரிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பற்றி நாமும் சரி செய்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிந்து தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.